மூளை வளர்ச்சி இல்லைன்னு 8 மாத குழந்தையை விட்டு போயிட்டாங்க. வேதனையில் நாசரின் தம்பி உருக்கம். இணையதளத்தில் வெளியான நாசருடைய தம்பி பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சும்மல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர் நாசருடைய தம்பி குறித்து பலருமே அறிந்திடாத தகவலை பற்றி தான் இங்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகரில் ஒருவராக நாசர் திகழ்ந்து வருகிறார். இவர் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார். இவர் இயக்குனர் இமயம் பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண அகதிகள் என்ற படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருந்தார். பின்பு இவர் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார். இவர் நடிகர் மட்டுமல்லாமல் திரைக்கதை வசனம், பாடலாசிரியர், பாடகர் என பன்முகத்தன்மை கொண்டவர். அதோடு இவங்க தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக பொறுப்பு வகித்து வராரு. மேலும் தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் காலகட்டத்தில் துவங்கி தற்போது வரை பல்வேறு படங்களில் வில்லனாக குணச்சித்திர நடிகராக நடித்து வராரு. தற்போது நாசர் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமாகி மக்கள் மத்தியில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறாரு. மேலும் நடிகர் நாசருக்கு ஜவாஹர் என்ற தம்பியும் ஒருவங்க இருக்காங்க. இது பலருக்குமே தெரிந்ததான். பார்ப்பதற்கு அவங்க அச்சசலாக அண்ணன் நாசர் போலவே இருப்பார். இவருமே ஒரு நடிகர் தான். இவரின் பணிவிலும் மலர்வனம் என்ற படத்தின் மூலம் நடிகராக சினிமா உலகில் அறிமுகமாக இருந்தார். இந்த படத்தில் இவங்களுக்கு ஹீரோவாக்கு அப்பாவாக தான் நடித்திருந்தார். அதன் பின்பு இவங்க GV2 என்ற படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இவங்க படங்களில் கவனம் செலுத்தி வந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து ஜவஹர் தான் பிரான்சில் நன்றாக சம்பாதித்து கொண்டிருந்த போது அப்போது என்னுடைய அம்மா தான் வயதான காலத்தில் உனக்கு நிச்சயம் ஒரு துணை வேண்டும் என்று நீ கல்யாணம் செய்துக்கோ என்று சொன்னாங்க. அதனால் தான் நானுமே திருமணத்துக்கு சம்மதித்தேன். IT துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து வைத்தாங்க. நான் வசதியானவன் நாசன் தம்பி என்பதற்காக தான் அவங்க என்னை திருமணம் செய்து கொண்டாங்க. கல்யாணமான 15 நாட்களே அவங்க கர்ப்பமானாங்க. அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பமே கிடையாது. இருந்தாலும் பெற்றோர்கள் கொடுத்த அழுத்தத்தின் தான் அவங்க குழந்தை பெற்றுக்கொண்ட ஒப்புக்கொண்டாங்க. கல்யாணம் முடிந்த சில மாதத்திலே எனக்கும் அவருக்கு இடையே நிறைய வாக்குவாதம் வந்தது. இதற்குடைய எங்கள் மகன் பிறந்தான். என்னுடைய மகன் பிறந்த உடனே எங்களுக்கு பிரச்சனை அதிகமானது. நான் இங்கே இருந்தால் பெரிய வருமானம் இல்லை என்று நான் பிரான்ஸுக்கு சென்றுட்டேன். நான் சென்ற உடனே என் மனைவியும் குழந்தையும் விட்டு சென்று விட்டாங்க. நான் 15 நாட்கள்லேயே பிரான்ஸிலிருந்து திரும்ப வந்துட்டேன். காரணமானக்கு அப்போது பல் கூட வளரல, நடக்கவும் இல்லை. என்னுடைய குழந்தையின் தலைசரி வராமல் இருந்தது. அதற்கு காரணம் அவன் குழந்தை சரியான முறையில் பார்த்து கொள்ளலை. அப்போது என்னுடைய குழந்தைக்கு 8 மாதம் எனக்கு ஒரு தம்பி இருந்தாங்க. அவங்க என் மூளை வளர்ச்சி இல்லாதவன். அவனை போன்றுதான் என்னுடைய மகனும் இருக்காங்க என்று சொல்லி என்னிடம் சண்டை போட்டு என் மனைவி சென்று விட்டாங்க. அதற்கு பிறகு தான் நான் பிரான்சிலிருந்து வந்தேன். அப்போதிலிருந்து இப்போது வரை என் மகனை நான் தான் பார்த்து கொள்கிறேன். நான் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளவே கிடையாது. என்னுடைய மகனுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் தான் இருக்கிறேன். அவனுக்காகத்தான் தற்போது ஒரு வீடு கொண்டு கட்டியிருக்கேன் என்று நாசர் தம்பி கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.